மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்தது சொல்றார். எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அது அன்பார்க்க. அதாவது என்னங்க அது ஏதாவது நீங்க எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானங்களை எல்லாம் பேச விட்டுட்டீங்க? இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் விவகாரத்தில் திமுக அரசு அலட்சியமாக செயல்படுவதாக முதல்வர் ஸ்டாலின் முன்பு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம் நான் சொல்றேன். அது மட்டும் இல்ல, ஒரு சட்டம் மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது மாநில உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க அழுத்தம் கொடுத்தே ஆகணும். அதுக்கு தானே எம்பி போறாங்க. சும்மா நான் எழுத்தேன் நிர்வாகிட்டு அப்புறம் ஏன் கொண்டு வரீங்க? என்ன பிரயோஜனம்? முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு அவன் பகுதி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவை முன்னவர் எதிர்க்கட்சிகள் கொண்டு சொல்லுகிறேன். இது மாதிரி எதிர்த்தோம். நான் என் கடிதம் எழுதினா அவர் எழுதினார், சுற்றுச்சூழல் எழுதினார். எதுக்கும் பணியாத காரணத்தால் தான் இந்த மன்றத்துக்கு வந்து இந்த மன்றமே இதை அந்த திட்டத்தை எதிர்க்கிறது, இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறது கொண்டு வந்திருக்கோம். நீங்க இப்போ என்ன சொல்றீங்க? இந்த திட்டம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தானே, சுரங்கம் வரக்கூடாது இல்லையா? அப்படின்னா தீர்மானத்தை ஆதரிங்க. இல்ல சுரங்கத்தை வேதாந்தா பக்கமோ நீங்களும் சேர்ந்துக்கிட்டா ஆதரிச்சுக்கோங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதுவரை அலட்சியமா இருந்துவிட்டு இப்படி பதில் சொல்வது சரியல்ல. ஏனென்றால் ஒரு அரசாங்கம் அவ்வப்போது விழித்துக் கொண்டு மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தீர்த்து வைக்கணும். அலட்சியமாக இருந்தது சொல்றார். எந்த விதத்திலும் இந்த திமுக ஆட்சி அலட்சியமா இருந்தது இல்ல. பொது மக்களுடைய பிரச்சனை பொறுத்தவரை நாங்கள் இது வரைக்கும் அலட்சியம் இருந்தது கிடையாது. அலட்சியமா இருந்தங்கிற அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். அலட்சியம் வேண்டாம். நான்கு பேரவைத் தலைவர்களே, நீங்க அந்த ஆசனம் அலட்சியம் என்பது நான் தவறா சொல்லல. அலட்சியம் என்பது அது அன்பார்க்க. அதாவது எதுக்கு பேசுறீங்க? எதுக்கு தீர்மானங்களை எல்லாம் பேச விட்டுட்டீங்க? எதிர்க்கட்சி என்ற முறையில், பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தா ஆரம்ப காலகட்டத்தில் தடுத்திருக்கலாம் சொல்றேன். அதுதான் இத்தனை வரைக்கும் பேசிட்டு இருக்கிறேன். வேற என்னத்தை நாங்க சொல்றோம்? அது மட்டும் இல்ல, இதுல சில முக்கியம். முதலமைச்சர் இப்ப கடிதம் எழுதியிருக்கிறார். இது ஒப்பந்த புள்ளி விடுகின்ற பொழுதே கடிதம் எழுதியிருந்தா இது நிறுத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, முதலமைச்சர் தலைவர்களே திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு இது விஷயத்துல ஏலம் விட்டு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.